நான் எங்கே வெளியே போனாலும் இது போல் பொம்மைகள்லாம் இருந்தாக்கா முதல்ல வந்து வீடியோ எடுத்துருவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இங்கே இருக்க இந்த பொம்மை பார்த்திங்கன்னா ஒரு பீஸு வந்து 1000 ருபீஸ் சொன்னாங்க. நான் வந்து விலை கேட்டு வந்துட்டேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி லன்ச்சு பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா, அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதம், கொஞ்சம் பிரியாணி, இது கூட வந்து ரைத்தாவும் செஞ்சேன். சண்டேனா வந்து பிள்ளைங்களுக்கு சிக்கன் கண்டிப்பாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. நான் எல்லா வாரங்களிலும் சிக்கன் செய்கிறது கிடையாது. ஃபிஷ்ஷுக்கும் சில வாரங்கள் மட்டனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவேன். மந்த்லி ஒன்ஸ் தான் இந்த சிக்கன் எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் போயிட்டுருக்கு. ஏன்னா சிக்கன் எனக்கு தெரிஞ்சு ப்ராய்லர் வந்து உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுனால நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். இந்த குட்டி பூனை பாருங்கள், இது மோட்டோவோட குட்டி. இப்போது வந்து மோட்டோ வந்து 2 சாம்பல் கலர் அந்த பூனையும் 2 ஆரஞ்சு கலர் குட்டியும் போட்டிருக்கு. மொத்தம் 4 குட்டிங்க வீட்டுக்குள்ளே வந்து அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குங்க. இது எங்கள் மாடி தோட்டம். நான் நிறைய செம்பருத்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். விதமான கலர்களில் வந்து செம்பருத்தி வைக்கிறது உண்டு. அது பூக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்கள் வீட்டில் நிறைய கலர், அது ஒரு 20 கலர்கிட்ட நாங்கள் வச்சது உண்டு. இது போல் செம்பருத்தி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பூக்கில் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நான் எங்கள் வீட்டில் வந்து செம்பருத்திக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து இந்த பூவை வந்து சாமிக்கு வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். மற்ற பூக்களையெல்லாம் விட பார்த்திங்கன்னா இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எனக்கு இந்த செம்பருத்தி மேலே ஒரு உயிர். அதனால் எங்கே பார்த்தாலும் எந்த கலரில் இருந்தாலும் வாங்கி வச்சுருவேன். அதை வைக்கிறது இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதில் வெள்ளைப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூச்சி வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வேப்பிலை, எருக்கம் இலை இதெல்லாம் போட்டு அதுதான் வந்து இது மேலே இந்த தண்ணியை வந்து தெளித்து விடுவேன்.